ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் சேர்க்கும்போது நல்லா வாசனையாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது லைட்டாக சூடானதுக்கப்புறம் 2 பல் பூண்டு சேர்த்துக்கலாம், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் மிளகு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு மிளகு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு முருங்கைக்கீரை இருக்குது இல்லைங்களா, அது நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக தண்ணி வடிச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி முருங்கைக்கீரை சேர்த்ததுக்கப்புறம் இல்லை தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுடலாம். ரொம்ப நேரம் போட்டு வதக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி கீழே எடுத்து வச்சிடலாங்க. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி பத்தல அப்படின்னா இடையில கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாங்க. ஃபஸ்ட்டே தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 சின்ன வெங்காயத்து உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக மட்டும் நான் தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுலில் இட்லி தோசை மாவுலாம் இருக்குது இல்லைங்களா, அது வந்து ஒரு 4 தோசை ஆகிற அளவுக்கு மட்டும் நான் மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணி எடுத்திருக்கோம் இல்லைங்களா. உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா முருங்கைக்கீரை, வெங்காயம், பூண்டு இதெல்லாமே நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. 4 தோசைக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா 1 கப் அளவுக்கு வந்து முருங்கைக்கீரை எடுத்தால் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு தோசைக்கல் வச்சு லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து எப்பவும் போல் நம்ம தோசை ஊற்றிக்கலாங்க. இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் குட்டி பசங்களுக்குலாம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கொஞ்சம் நெய் கூட சேர்த்துக்கலாங்க. இன்னுமே நல்லா வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு சைடு ரெடி ஆயிடுச்சு, நம்ம திருப்பி போட்டுடலாங்க. நீங்கள் ஒரு சைடு மட்டும் வேக வச்சு எடுக்கிற மாதிரி இருந்தால் கூட எடுத்துக்கலாங்க. அப்படியே மடித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லா தோசையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், சூப்பரான ஹெல்த்தியான நம்ம கலர்ஃபுல்லான முருங்கைக்கீரை தோசை ரெடி பண்ணிட்டு இல்லைங்களா. செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. எப்பவும் போல் தோசைமா வீட்டில் இருக்கு இல்லைங்களா, அதில் கொஞ்சமாக அரைச்சி இந்த மாதிரி உள்ளே சேர்த்துட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.